பங்காளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டையிலேருந்து வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய மேட்ச் அவங்க ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன் தெரியுமா? என்ன தான் பங்காளியாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்க டீமு. சரிங்களா? எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்தது பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து நம்ம மேலே போகிறதுக்கு சிஎஸ்கே மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது. ஸோ நம்ம ரெண்டு பேருமே சிஎஸ்கேவும் மும்பையும் ஒரே லெவலில் தான் கீழே இருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்து வின் பண்ணிட்டு வரும்போது இந்த ஃபயர் தெரியுது. அப்போ சிஎஸ்கேவும் கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சு மேலே வந்துடும்ட்டு. ஸோ பங்காளி வந்து ஒன்றும் இல்லை, கேப்டன்சி சூப்பரான கேப்டன்சி. ஹர்திக் பாண்டியா வழக்கம் போல் அவரோட பேட்டிங்காக இருக்கட்டும், சூப்பரான ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது இந்த மேட்ச்சில். எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 200 ரன்னுக்கு மேலே தான் அடிப்பானுங்க எப்போவுமே. ஆனால் இந்த மேட்ச்சில் 162லேயே வந்து சுருக்குண்டு பெரிய விஷயம். பவுலிங் அந்த அளவுக்கு ஒரு டைட்டாக இருந்தது, அவங்கள அடிக்க விடாமல் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த மேட்ச் நான் அவங்ககிட்ட ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச் நம்ம பங்காளிங்கிட்ட நம்மளுக்கு இருக்குது. அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அவங்கள நொறுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சிஎஸ்கேவும் நல்ல ஃபார்மில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்காக சொல்லலை, பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். ரொம்ப டவுனில் இருந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் அதுக்கப்புறம் அடித்து தூக்கிட்டு வந்து ஃபைனல் போய் வின்னே பண்ணியிருக்கோம். அந்த ஹோப் இருக்குது, நம்ம ஜெயிப்போம். எது எப்படியோ எனக்கு ஆர்சிபி வந்துட்டு போன மேட்ச் தோத்துட்டாங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பங்காளிங்களை 18 வருஷம் மாலை போட்டு கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா அந்த பாட்டை நாங்கள் பாட வைக்காமல் விட மாட்டோம். அவங்களுக்கு வழக்கம் போகிற ஒரு லாலிபாப்பை கொடுத்து ஓரமாக உட்கார வைக்க போகிறோம். அடுத்த பாயிண்ட்ஸ் டேபிளில் 4 டீம்ஸ் தான் பிளே ஆஃப் தகுதி ஆகும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸு, சென்னை, இந்த 4 டீம் தான் மேலே போகும். இப்போ வேணால் எந்த டீம் வேணா இருக்கலாம், டெல்லி எல்லாமே இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து இவங்க 2 பேருமே செம்மையாக மேலே வந்து பிளே ஆஃப்க்கு கண்டிப்பாக தகுதி ஆவாங்க. மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரொம்ப பிடிக்கும், ஹர்திக் பாண்டியா ரொம்ப பிடிக்கும். அவரோட பேட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இந்த கான்ஃபிடென்ட் லெவலு, இந்த எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவரோட பேட்டிங்கை ஸ்டைலாக பண்ணுவார். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபீல்டிங்கில் எல்லாருமே இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யாருமே தனித்தனியாக சொல்ல முடியாது. பவுலிங் சூப்பராக இருந்தது இன்றைக்கி, செம்ம டைட்டாக இருந்தது. இதே மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்க்கு அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சு முன்னாடி போயிடுவாங்க நம்மளோட. ஆனால் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் நடந்தது வேறு. அந்த லாஸ்ட் ஒரு ரன் இருந்துச்சு பார்த்தீங்களா, லாஸ்ட் 2 ரன்னு. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா விட்டு கொடுத்துருந்தா ஜெயிச்சிருந்துருக்கலாம். அந்த பால் கடைசியாக போச்சா, விட்டு கொடுத்தா ஜெயிச்சிருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் விட்டு கொடுக்காம இருந்தனால தான் 2 விக்கெட் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ இதில் என்ன நடக்கும்னா, இந்த தாக்கம் வந்து சிஎஸ்கேவை தாக்கும். சிஎஸ்கேக்கு வந்து அடுத்த நாங்களே ஆல்ரெடி வந்து டஃப் கொடுத்து விளாண்டுட்டு இருக்கோம் சிஎஸ்கே. அடுத்த டைம் என்ன ஆகும்னா மும்பை வந்து இன்னும் கொஞ்சம் வெறியாக வந்து விளையாடுவாங்க. இப்போ விட்டு கொடுத்தது அது ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மோஸ்ட்லி வந்து செம்ம கடப்பார டீம், அடிச்சா 300 தான். ஆமாம் அப்படிதான் எல்லாருமே அடிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் ஈஸியாக அடிக்கிற மாதிரி அப்படின்னு இல்லை, அவங்க வந்து அந்த பவுலிங்கில் விட்டு கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே அவங்க 2-3 ஓவருக்கு முன்னாடியே அவங்க வந்து இறுக்கி பிடிச்சிருந்தாங்கன்னா லாஸ்ட் வந்து ஜெயிக்க விட்டுருக்க முடியாது. என்னோட கருத்தை தான். இப்போ 15 ஓவரில் முடிஞ்ச மேட்ச் ஒரு 12வது 13வது ஓவர்லேயே அவங்க இன்னும் கொஞ்சம் இப்போ லாஸ்ட் எடுத்த விக்கெட்டை வந்து முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவராக இருந்திருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நடக்கல. நாங்கள் பார்த்த மேட்ச் வேறு, கடைசியில் முடிஞ்ச மேட்ச் வேறு. என்ன மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டீங்க? எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிச்சிரும்னு நினச்சோம். ஏன்னா எப்போவுமே டஃப் கொடுத்துல அதை அடித்தாலே வந்து 200க்கு மேலே தான் போகும். அப்படிங்கும்போது இந்த டார்கெட்டே ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு உங்களுக்கு. பேக் டு பேக் வின்ஸ் மும்பை வராங்க. இந்த வெறி வந்து கடைசியாக இப்போ எங்ககிட்ட தானே வந்து நிற்கும். சிஎஸ்கே அப்படியே தூக்கிட்டு வந்து எங்ககிட்ட தான் நிற்பாங்க. நாங்கள் அதை பார்க்குறத இன்னும் ஆர்வமாக இருக்கும். இந்த மேட்ச்லாம் கூட ஈஸியாக போயிடுச்சு. நாங்கள்லாம் ரொம்ப பாவங்க, எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல எங்களெல்லாம். யார் ரொம்ப த்ரெட்டாக தெரியுறாங்க, யாரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் மும்பையில்? அப்படின்னு இல்லை, எங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல. லாஸ்ட் அது ஒரு மேட்ச் மாதிரி விளையாடுறதில்ல, வருவோம் விளையாடுறோம் போகிறோம், இந்த மாதிரி இருக்குது. எங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு பவர் வேணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அடுத்தவங்களை பற்றி பார்க்கவே முடியும். எங்களுக்கே பயத்தை கொடுத்துட்டாங்க, இன்னும் எப்படி வெளியில் வந்து அடிப்போம் அப்படின்றது தெரியல. நான் அடுத்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இந்த டைம் பெட்டராக இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் டைமோட டைம் நல்லா பெட்டராக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு இன்னும் தான் பயம் அதிகமாகுது. சந்தோஷமா இருக்குதா இல்லை ஒரு சைடு பயமா இருக்குதா? ரெண்டுமே இருக்குது. இப்போ மேட்ச் ஆனால் கண்டிப்பாக இப்போ எதிர்பார்த்தது வேறு, எஸ்ஆர்ஹெச் பக்கம் தான் எதிர்பார்த்தோம். இப்போ 15வது ஓவரில் பண்ண விஷயத்தை ஒரு 12வது ஓவர் 13வது ஓவரில் விக்கெட் எடுத்து நெருக்கியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். ப்ரெஷர் வந்துருச்சுனாலே அடுத்த விஷயம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் இருக்கும். ஜெயிச்சிட்டாங்க. நான் எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறு. இன்னும் அடுத்து என்ன நடக்க போகிறது தான் வந்து நமக்கு விஷயமே. சரி, ஓகே. சூப்பராக போச்சு ப்ரோ. எம்ஐ செம்மையாக விளையாண்டாங்க. ஃபஸ்ட்டே நான் மார்னிங்கில் பேசுகிறப்பவே எங்கள் டீம்மேட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டேன், எம்ஐ தான் இன்றைக்கி ஜெயிப்பாங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அடிச்சு ஆடணுன்னு நினைக்கிறானுங்க. ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு வந்து ஒரு 300 அடிக்கணும்னு ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு அதிக டார்கெட் போனோடனே சரி இந்த சீசனில் நம்ம 300 அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கண்டினியூஸாக தோற்றதுக்கான ரீசன் அதுதான். இந்த மேட்ச் தோற்றதுக்கான ரீசனும் அதுதான். அடிச்சு ஆடலாம், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். அவனுங்க அந்த மாதிரி ஆட தெரில. ஏன்னா இந்த டீமில் நல்ல பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், ஜஸ்பிரித் பும்ரா ஆகட்டும், எல்லாமே சூப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டி பவுலர் இவனுங்க எல்லாமே. ஹர்திக் பாண்டியா சொன்ன மாதிரி சூப்பராக நல்லா நீட்டாக ஸ்டார்டிங்கில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தான். ஜஸ்பிரித் பும்ரா நல்லா எக்கானமியாக போட்டு
நல்லா சூப்பராக போட்டு கொடுத்தான். இவங்க போட்ட ப்ரெஷரில் வில் ஜாக்ஸ் வந்து விக்கெட்ஸ் நல்லா அவனும் சூப்பராக போட்டான். ஆனால் இவங்க கொடுத்த ப்ரெஷரில் நல்லா விக்கெட் எடுத்தான், சூப்பராக போட்டான். இவங்க அழகாக சேஸும் பண்ணாங்க. மும்பை சூப்பர் மேட்ச்சு. காலையில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இன்றைக்கி மும்பை ஜெயித்தாங்க, எஸ்ஆர்ஹெச் தோற்றுட்டாங்க. அதுதான் சிஎஸ்கேக்கும் நல்லது. ஏன்னா அடுத்த மேட்ச் நம்ம போய் வான்கடையில் அவங்கள அடிக்கணும்ல. 20ஆம் தேதி மேட்ச்சு, அவங்கள அடித்தா தான் நாம் கொஞ்சம் மேலே போக முடியும். ஓகே, இப்போ பேக் டு பேக் வின்ஸ் வந்து மும்பைக்கு அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா மும்பைக்கு? அதுதான் ப்ரோ, நம்ம கூட தோற்றுருவாங்க, சென்னை கூட தோற்றுருவாங்க. ஏன்னா நாம் கொஞ்சம் நல்லா விளையாடுவோம் ப்ரோ. வான்கடையில் ஜேமி ஓவர்டன் ஒரு கீ பிளேயர் இருக்கான். அடுத்த மேட்ச் அவன் உள்ளார இருந்தானா செம்மையாக போடுவான். ஏன்னா பவுன்சிங் விக்கெட், வான்கடை வந்து பவுன்சிங் விக்கெட்டு. ஜேமி ஓவர்டனோட பவுலிங் சூப்பராக இருக்கும். அதனால் அவங்களாம் கீ பவுலர்ஸு. மேட்சும் அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக போகும். நல்ல மேட்சாக இருக்கும். நெக் டு நெக்காக தான் இருக்கும், ஆனால் நம்ம ஜெயிச்சிருவோம் அடுத்த மேட்ச். ஆகும். இன்னைக்கு மேட்சா கொஞ்சம் போர் தாங்க, லோ ஸ்கோரிங் அஃபேர் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு. இல்லை பிச்சை பார்த்து எல்லா ரிவ்யூவர்ஸ் 210 220 இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே வரலையே. டிராவிஸ் செட் அபிஷேக் சர்மா கிட்ட அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எதுவுமே பார்க்க முடியல. அதை நினச்சி தான் பவர் பிளே ஆன் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். பட் இல்லை, 160 சுருட்டிட்டாங்க. தென் அவங்க ஈஸியாக சேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு 6 விக்கெட் விழுந்தாலும் ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கூட சொல்லியிருந்தாரு இன்னைக்கு 300 அடிப்பாங்க. இன்னைக்கு 300லாம் வரவே வராதுங்க. அவங்க சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, அடின்னு. இனிமேல் ஸ்லோ பிச்சை போட்டு 160 170 தாண்டாது எஸ்ஆர்ஹெச். ஹைதராபாத்தில் வேணால் ஆடினா வரும், மற்ற எந்த கிரவுண்ட்லேயும் வராது. நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. பேக் டு பேக் வின்ஸ் மும்பைக்கு. பிக் டீம்ஸ் லைக் சிஎஸ்கே மும்பைலாம் ஜெயிக்கும் போது ஐபிஎல்கே நல்லா இருக்கும் இல்லையா. அதர் டீம்ஸ் டாப்பில் இருக்குது, சாம்பியன் டீம்ஸ் டவுனில் இருக்கு இல்லையா. இவங்க ஜெயிக்கிறது தான் ஐபிஎல்கே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை வின் பண்ணணும். சிஎஸ்கே தாங்க, சிஎஸ்கே சப்போர்ட்டுருங்க. மும்பை செம்ம ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியுது. மும்பை எப்பவுமே கடப்பார டீம் தான், 4 வருஷமா ஜெயிக்கல. சிஎஸ்கே இதோட டேடிஸ் ஆர்மி அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லிட்டீங்க. பழைய டீம் வச்சு 2 கப் அடிச்சிட்டோம் பாஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே தான். இந்த வின்னை வச்சுலாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு எப்பவுமே ரோஹித் சர்மா இருக்காரு, ஸ்கை இருக்காரு, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரான்னு எத்தனையோ பேர் வச்சு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் சிஎஸ்கேனா சிஎஸ்கே தான். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா ஆடினாங்க. எப்பயுமே மும்பை ஜெயிச்சிடும் ப்ரோ, எப்பயுமே நல்லா சூப்பராக ஆடினாங்க. நீங்கள் மும்பை நெட் பண்ண மும்பை இந்தியன் பண்ணல, சிஎஸ்கே தான், நம்ம சென்னை தான். எப்பயுமே மும்பை நல்லா ஆடுறாங்க. ஹர்திக் பாண்டியா செம்மையாக ஆடுறாரு. பேக் டு பேக் வின்ஸ் எப்படி பார்க்குறீங்க? மும்பை போன மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஃபார்முக்கு வராங்க. ஃபார்முக்கு தான் ப்ரோ வராங்க. ஒன்று சிஎஸ்கே, அந்த விஜய் சொல்கிறார்ல, ஒன்று டிஎம்கே இல்லைன்னா டிவிகே, அது மாதிரி தான். ஒன்று மும்பை, இன்னொன்று சிஎஸ்கே. அப்போ பாக்கி யாருமே கிடையாது ப்ரோ. ஆர்சிபி எல்லாம் ஒன்றுமே இல்லை, அவெல்லாம் வரவே மாட்டாங்க. டீ கடையில் கப்பு கூட கொடுக்க மாட்டாங்க ப்ரோ ஆர்சிபி கடை. ஆனால் ஆர்சிபி எல்லாம் வர மாட்டோம். ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று மும்பை தான் வரும். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட வந்து ஆமாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ. இந்த மேட்ச் தான் ப்ரோ பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் விஜய் சொன்ன மாதிரி தான், ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே, இவங்க 2 பேருக்கும் தான் சண்டை. அது மாதிரி தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சிஎஸ்கே தான் ப்ரோ. இல்லை சிஎஸ்கே ஜெயிப்போம் ப்ரோ, கண்டிப்பாக ஜெயிப்போம். ஏன்னா டோனி தான் கேப்டனாக இருக்கார், கண்டிப்பாக ஜெயிப்போம். ஒரு எட்ஜ் ஆஃப் பீக் ஆக்சுவலி பக்காவாக பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மும்பை, தே ஹேவ் அ ஹியூஜ் ஸ்ட்ராட்டஜி ஆன் தி எஸ்ஆர்ஹெச். கரெக்டாக கவர் பண்ணி எல்லாம் போலிங்லாம் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட அந்த கேப்டன்சி இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மேன் வி பிலீவ் யூ. ஸோ அவர் பண்ணியிருக்கார் பக்காவா. ஸ்டில் வந்து 160 வந்து லாஸ்ட் கொஞ்சம் ஒரு 16-17 ஓவரில் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அது வீக்கானாலுமே அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ தேறி இருக்காங்கன்னு சொல்ல வரலாம். பிகாஸ் இப்போ எம்ஐ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கறது அவங்க வீக்காக தான் இருந்தாங்க. ஸோ கம்பேர் டு தெம் அவங்க இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை நம்மளுக்கு கொஞ்சம் காட்டியிருக்காங்க. நாங்களும் விழுந்து கிடக்கல, கொஞ்சம் எழுஞ்சிருக்கோன்றதை கொஞ்சம் சிம்பிளாக அமைக்க வச்சுக்கோங்களேன். இப்போ சிஎஸ்கே போனோமா ஜெயிச்சுது, அது மட்டும் என்ன சும்மா அதோ ஒன்று சில்லியா ஜெயிச்சுது, அதே இது தானே. ஸோ வந்துட்டு அருமைப்பா. ஓகே, அதே மாதிரி வந்து கடப்பாறை டீம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தாங்க. கடப்பாறை பட் எல்லாரும் வரவங்கலாம் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். போன வருஷம்லாம் அவங்களாம் கொஞ்சம் பவராக இருந்தானுங்க. இந்த தடவை என்ன பவர் பூஸ்ட் போயிடுச்சான்னு தெரில, கொஞ்சம் வீக் ஆகிடாம தான். பட் அவனுங்களே குத்த சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே அவனுங்களும் ஏதோ ஒரு இடத்துல அடி தான் வாங்குறாங்க. எனக்கு இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சதில் வந்துட்டு ஆடுறானுங்க எல்லாம். அடுத்த மேட்ச் வேறு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ, 2வது ஆஃப் வேறு தோத்துக்கிது தொலைஞ்சிட்டானுங்கன்னா தலையில் துண்டு போட்டுன்னு உட்கார வேண்டியதான் எல்லாருமே. இதே பிளே ஆஃபில் ரொம்ப கம்மியாக இருக்கும் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே. பார்த்து பண்ணால் தான் அவங்களால முன்னேற முடியும். அண்ட் இப்போ 2 டீமுக்குமே செம்மையாக விளாண்டாங்க. ஆனால்
அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பக்காவாக பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணி இந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் மினிட்ல பிளான் பண்ணாரா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் தக்காக பண்ணி அதை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அந்த விதத்தில் ஐ டிசர்வ் மும்பை. பேக் டு பேக் வின்ஸ் மும்பைக்கு அவங்க பாசிட்டிவ் சைன்ஸா? அவங்க ஸ்ட்ராங்கராக ஆகியிருந்தாங்கன்னா நம்ம பங்காளிங்க அவங்க பங்காளிங்களாம் ஸ்ட்ராங் ஆகியிருந்தாங்கன்னா நம்மளாம் நல்லா ஆட முடியும். சிஎஸ்கேவா அடிச்சுட்டு வந்து பார்க்கட்டும், நல்லா ஆடுவோம். ஆனால் எனக்கு சிஎஸ்கே மேலே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. உண்மையாக சொல்ல போனால் இந்த மேட்ச் போனவன் ஜெயிச்சதே நான் சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் அடுத்த மேட்ச்சுக்கு பயப்படுறேன். இதே வச்சு அதை கொண்டு போவாங்களா இல்லை நோட்டி விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பயம். இதெல்லாம் கேப்டன்சி வந்துட்டு பக்காவாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா சிஎஸ்கே தானே. ப்ளே ஆஃப்ஸ் 10ஆம் நம்பரோ 9ஆம் நம்பரில் இருக்காங்க நம்ம ஆளுங்க. பரட்டி எடுக்காமல் மேலே போனாங்கன்னா சரி, இல்லைனா ஓவர் ஆகிடும்.